மேல் நாடுகள்லாம் எந்த விதமான ஒழுக்கமும் ஆச்சாரமும் இல்லாத கண்டதை திம்பான், கண்டபடி வாழலாம். அவங்களோட இந்தியர்கள் கலக்கக்கூடாது. இந்தியர்களுடைய திங்கிங் இருக்கே அது ரொம்ப உயர்ந்தது. இந்தியர்களின் வாழ்க்கை முறை சிறந்தது, புனிதமானது. சாப்பாட்டில் கூட இவன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவான். அங்கே எதுக்குமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இல்லை. அதனால எத்தனையோ ஜென்மங்கள் கஷ்டப்பட்டு ஒரு ஆத்மா இந்தியாவில் பிறக்குது. ரொம்ப புண்ணியம் பண்ணால் தான் இந்தியாவில் பிறக்கிறதுக்கு உங்களுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குது. ஆனால் இந்தியாவில் பிறந்தவன் என்ன பண்ணுறான்? அமெரிக்காவுக்கு பாஸ்போர்ட் கிடைக்குமான்னு பார்க்குறான், ஜப்பானுக்கு விசா கிடைக்குமான்னு பார்க்குறான். வெளிநாட்டு மோகம். இங்கே காய்கறி முதற்கொண்டு சாத்விகமானது, அங்கே காய்கறி முதற்கொண்டு ராஜசமானது. பசும்பால் கூட இந்திய நாட்டு பசும்பால் சாத்விகமானது, மேல்நாட்டு ஜெர்சி பசும்பால் ராஜசமானது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு இதெல்லாம் நறுக்கும்போது ஒரு ஸ்மெல்லு வரும், பார்த்துருக்கீங்களா? உங்கள் மூக்கு சென்சிட்டிவாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கும். ஆனால் இப்போ மழுமட்டை ஆகிட்டோம். நம்ம எல்லா வாசமுமே நமக்கு பிடிக்குது. கத்திரிக்காய், வாழைக்காயை நறுக்கிற போது வராத ஒரு துர்க்கந்தம் இந்த காலிஃப்ளவர், முட்டைக்கோஸு, பீட்ரூட்டு, நூக்கோல் இதெல்லாம் நறுக்கிற போது வரும். ராஜசமான காய்கறிகள். அந்த நாட்டில் பிறந்தவர்களுக்கு ஆண்டவன் எழுதின எழுத்தது. நீங்கள் அதை சாப்பிடுங்க, ராஜசமாக இருங்க. அதெல்லாம் போக பூமிகள். இங்கே சாத்வீக பூமி, ஞானத்துக்கு இருப்பிடம்.